இன்றைக்கி நம்ம KFC சிக்கன் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம வந்து ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் ஒரு எக்கில் உள்ள ஒயிட் மட்டும் எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுடலாம். ஸோ அது எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட் எல்லாமே வந்து உள்ள சிக்கனுக்குள்ளே வந்து இறங்கிடும். எல்லோவை பிரித்து எடுத்துருங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி உரமாக வச்சிடலாம். உரமாக வச்சுட்டு இப்போது நம்ம டஸ்டிங் பண்ணுறதுக்கு வந்து மைதா எடுத்துக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிப் பண்ணுறதுக்கும் மைதா தான். ஆல் பர்பஸ் பவுடர், ஓகேங்களா. இது வந்து டஸ்டிங் பண்ணுறதுக்கு பிளேட்டில் வந்து டஸ்டிங் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிப் பண்ணுறதுக்கு லிக்விட் ரெடி பண்ணி வைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவோடையும் கொஞ்சம் லிக்விட் பதத்தில் இருக்கணும், ஓகேங்களா. இதுலேயும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். சிக்கன்லேயும் உப்பு போட்டிருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு. இதில் லைட்டாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக உப்பு டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இதில் மாவுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் போட்டுக்கோங்க, ஓகேங்களா. சிக்கனுக்கு தேவையானது நம்ம சிக்கன் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம், ஓகேங்களா. இப்போ அது ரெடி பண்ணிவிட்டு எண்ணெய் சூடு பண்ணுறதுக்கு ஊற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்தில். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் வந்து வெளியே இருக்கிற மாவும் வேகும், உள்ளே இருக்க சிக்கனும் வேகும். இல்லைன்னா வெளியே மாவு மட்டும் சீக்கிரம் கலர் வந்துடும், உள்ளே வந்து சிக்கன் வேகாமல் இருக்கும், ஓகேங்களா. இப்போ அந்த டிப் பண்ணி வச்சுருக்க, அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை எடுத்து ஒவ்வொன்றுத்தையும் வந்து டஸ்டிங் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி வந்து 2 மெத்தடில் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்காக காரம் இல்லாமல் பண்ணணும், சுத்தமாக காரமே இல்லாமல் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து வெறும் மைதா மிக்ஸ்டு இந்த டிப்டு லிக்விடும் பண்ணியிருக்கேன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டஸ்டிங் பண்ணுறதுலேயும் வந்து கொஞ்சம் வந்து சில்லி பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 100 grams சில்லி பவுட்ரு மைதா எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் சில்லி பவுட்ரு மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். அண்டு இந்த டிப் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து ஒரு ஸ்பூன் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது செகண்டு. இது ஒரு தடவை நான் இது வந்து ஃபஸ்ட்டு போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 பீசஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 டஸ்டிங்லேயும் லிக்விட்லேயும் வந்து 1 ஸ்பூன் சில்லி பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன், ஓகேங்களா. இப்போது இதை வந்து கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் வெந்துருச்சு, 1 சைடு வெந்துருச்சு. இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டு அதாவது 1 சைடு 10 minutes அண்ட் அதர் சைடு 10 minutes போதும். 20 minutesல எல்லாமே வெந்துடும் கம்ப்ளீட்டாக. சிம்மில் இருந்தாலுமே நல்லா வேகும், ஓகேங்களா. பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு செகண்டு அந்த மாதிரி மெத்தட் 2 டைப் ஆஃப் மெத்தட்லேயும் நான் பண்ணேன். ரெண்டுமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டஸ்டிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு தடவை முக்கிக்கணும். லைட்டாக டிப் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதை எடுத்து உரமாக வச்சுட்டு இந்த லிக்விடில் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப டஸ்டிங் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுடணும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவும் KFC சிக்கன் மாதிரியே இருக்கும் அண்டு டேஸ்ட்டும் அதே மாதிரி அதே ஃப்ளேவரில் தான் இருந்தது. ஃபஸ்ட்டு டஸ்டிங் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் லிக்விடில் டிப் பண்ணிக்கணும், திரும்ப டஸ்டிங் பண்ணிக்கணும், அவ்வளோதான். பண்ணிட்டு உள்ளே போட்டணும். டஸ்டிங் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுறாதீங்க, லேசாக உதறிட்டு போடுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டாலும் உதிர்ந்து வராது, ஓகேங்களா. கரெக்டாக வந்து உங்களுக்கு இதுவாகும்.
நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரெசிபி எப்படி வந்திருக்கு அப்படின்றது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு டிஷ் பண்ணணும், இல்லை சிக்கன்லேயே வேறு ஏதாவது ஐடியாஸ் இருக்குது அப்படின்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை போடுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இதுக்கு நான் வந்து சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கு வந்து மயோனிஸ் பண்ணியிருக்கேன். அதோட நம்ம டிப் பண்ணி சாப்பிடும்போது வெரி டேஸ்டியாக இருக்கும். நான் மயோனிஸோட வீடியோ வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவிலே போட்டேன். திரும்ப போடணுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் வேணால் போடுறேன். ஓகேங்களா? பாருங்கள், நான் இப்போ வந்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு அது என்ன டேஸ்ட்டில் இருக்குன்ட்டு. தொட்டுக்கிறதுக்கு மயோனிஸ் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பர். தேங்க்யூ.